ஹலோ மக்களே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் எங்கள் ஊரில் ஆட்டோ இது பண்ணுறாங்க, ட்ராமா நடக்குது. ஸோ அவங்க எப்படியெல்லாம் மேக்கப் போடுறாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியெல்லாம் நம்ம வந்து கேட்போம் வாங்க. உங்க கேரக்டர் பேர் என்ன அங்கிள்? துரியோதனன். ஸோ இவங்க வந்துட்டு துரியோதன் விஷயம் போடுறாங்க. உங்க பேர் அங்கிள்? என் பேர் கருணாகரன். சாரி, கருணாகரன். ஓகே ஓகே. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அங்கிள் உங்களுக்கு? எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? 20 years. 20 years. வாவ், சூப்பர். இதுல எவ்வளவு ஏதாச்சும் கஷ்டம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ரொம்ப கஷ்டமான மூமெண்ட் ஏதாச்சும் நடந்திருக்கா உங்களுக்கு? இல்லையா? இந்த கஷ்டத்துலயா ஆர்டர் போய் கஷ்டத்தை போல இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் மூமெண்ட் இருக்கா? கத்துக்கணும் சொல்லிட்டா கஷ்டம் இப்ப போயிட்டு நீங்க எதனா ஆக்ட் பண்ணுவீங்க, யாரையாவது எதனா சொல்லுவாங்க, அந்த சொல்ல எதனா உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கும்? என்ன நல்லா ஹர்ட் ஆயிருக்கு, என்னென்ன சொல்லிருக்காங்க? நாடகம் நடத்த சொல்ல எத்தனையோ கஷ்டங்கள்லாம் இருக்கும். வெளியில அவுட்ல பேச சொல்ல எவ்வளவு கஷ்டங்கள். நல்லா இருக்குன்னு சொன்னா சந்தோஷம், நல்லா இல்லைன்னா மன கஷ்டம், எத்தனையோ கஷ்டங்கள். சில டைம்ல தொண்டெல்லாம் வலி இருக்கும், தொண்டெல்லாம் வலி, கஷ்டமா இருக்கும். அது என்ன செய்யலாம்? உங்க டீம் அந்த நேம் என்ன? ஞானமுருகன் தெருக்கூத்துக்குழு, சிறுவஞ்சிப்பட்டு கிராமம். உங்களுக்கு வேணும்னா நான் உங்க நம்பர் கொடுங்க, நான் அதுல போடுறேன். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்க வந்துட்டு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சோ நான் உங்களுக்கு வேணா அந்த வீடியோ கிளிப்ஸ் கூட அட்டாச் பண்றோம். ஒரு மேக்கப் எவ்வளவு நேரம் எடுக்கும் எல்லாருக்கும்? ஒரு half an hour. கண்டிப்பா 1 மணி நேரம். 10 வருஷம்னா கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். அர்ஜுனா வேஷம் போடுறாங்க. தப்பு சொல்றாங்க. என்ன கேரக்டர்னு தெரியாமலே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அங்கிள் ரொம்ப ஓவரா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஜாலியா இருக்கு. சீரியஸா நாங்களும் ரொம்ப லைக் பயந்துட்டு தான் வந்து என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஜாலியா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி எங்களுக்கே ஹாப்பியா இருக்கு. என்ன நாட்டெல்லாம் ஆடுவீங்க அங்கிள்? நீங்க என்னென்ன வேஷம் எல்லாம் போடுவீங்க? துரியோதனன், பீமன், தருமர், பகவான் பெருமாது, கண்ணன், இது போல வேஷம் எல்லாம் போடுவோம். டைலாக் எல்லாம் முன்னாடி பிராக்டிஸ் பண்ணிப்பீங்களா இல்லன்னா அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா வருமா? அனுபவத்தை வச்சு. அப்படியா? திடீர்னு டைலாக் மறந்துடுச்சு என்ன பண்ணுவீங்க? டைலாக் மறந்துடுச்சுனா என்ன சொல்லுங்க? டைலாக் நீங்க வந்துட்டு ஏதாச்சும் பேசுவீங்க இல்லையா அங்கிள், நடுவுல வந்துட்டு எதனா மறந்துட்டீங்கன்னாக்கா அப்ப என்ன? எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஓகே, 20 years எக்ஸ்பீரியன்ஸ். அது எப்படிங்க மறப்பாங்க? என்னங்க क्वेश्चन கேக்குறீங்க? இல்ல அது கரெக்ட் தான். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஆட்டோ, அது லைவா எல்லாரும் பாக்குறாங்க. இது கொஞ்சம் மிஸ்டேக் ஆனா கூட எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஸோ எது பண்ணாலும் கரெக்டா சிஸ்டமேட்டிக்கா பண்ணணும்னு சொல்றாங்க. உங்க டீம்ல டோட்டல் எத்தனை பேர் இருக்கீங்க அங்கிள்? 15 பேர் இருக்கும். 15 பேர். எல்லாரும் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எல்லாருக்கும்? அதாவது அனுபவம் ஒருத்தர் 20 வருஷம் இருக்கலாம், ஒருத்தர் 5 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம் அனுபவம். ஓகே. நீங்க ஸ்டார்டிங் கத்துக்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல வாஜர்லாம் இருப்பாங்க, கொஞ்சம் பயமா தான் இருக்கும். யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க நீங்க? எனக்கு ஒரு குரு இருக்கு. ஓகே ஓகே. இந்த ஃபீல்டுக்கு ஆசைப்பட்டு வந்தீங்களா இல்ல என்ன ஃபோர்ஸ் பண்ணி? ஆசைப்பட்டு தான் வந்தேன். அப்படியா? ஆசைப்பட்டு வந்தா நான் சந்தோஷமா செய்ய முடியும். அம்மா இந்த அடியெல்லாம் வாங்குவீங்க, அதெல்லாம் வலிக்காதா உங்களுக்கு? வலிக்கும். அது அவ்வளோ பஃபர்ல அடி ஜாஸ்தி விழும். எப்படி அதை நீங்க ஹேண்டில் பண்றீங்க? ஸ்டார்டிங் வரப்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல? நீ அடி வாங்கிய பட்டோ? ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல? எப்படி அது வழியில அவ்வளோ ஜோர சவுண்ட் கேட்கும் வெளியில?
அதுக்கு நான் நினைச்சேன் நீங்க ஏதோ உள்ள என்ன போட்டிருப்பீங்க, அதனால நீங்க தாங்குவீங்க. எக்ஸ்ட்ரா வச்சுக்க மாட்டீங்களா நீங்க? கண்டிப்பா அது வச்சு அடிப்படும் உங்களுக்கு. சீரியஸா செம்மங்க. நீங்க அது அடிக்கிறப்ப கம்பி சும்மா ஃபோர்ஸ் அடிக்கிறது அப்படியே பண்ண மாட்டீங்களா நீங்க? யோசி அடிப்பாங்க. லைக் அதுதான் கம்மி அடிக்கிற மாதிரி. அது ஒண்ணே தெரியும். அடிக்கிறது. ஸோ பஃபூன் கேரக்டருக்கு ரொம்ப எல்லாரும் சந்தோஷம் சிரிக்க வைக்கணும், அதுதான் மெயின் கேரக்டரா இருக்கும் பஃபூன்னாலே. அதை கொண்டு வரதுக்கு நீங்க எப்படியெல்லாம் அதெல்லாம் ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பீங்களா? அங்க ஆன் ஸ்பாட்ல டைலாக்ஸ் வருமா இல்லைன்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பீங்க? ஓ அப்படியா? ஓகே ஓகே. ஸோ பஃபூன் கேரக்டரே மெயின். ஆக்சுவலி அதுதான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் பார்ப்பாங்க. சின்ன பசங்களுக்கெல்லாம் பஃபூனா தான் ரொம்ப பிடிக்கும். நான் இருக்கிறது காமெடி வந்து அந்த இதுக்கேத்த டிராமாக்கு ஏத்த மாதிரி காமெடி பண்ணுவாங்க. ஸோ ஈவன் நாங்க வந்துட்டு சின்ன வயசுல வந்துட்டு பஃபூனுக்காகவே ஒரு gift கொண்டு வந்தோம். எங்க அப்பா பண்ணி கொண்டு வந்தாரு சின்ன வயசுல. அது அவங்க வேற நினைக்கல, இவங்க இல்ல அது ஒரு வருஷம் மாறிட்டே இருக்கு. ஸோ அப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம், நாங்களும் அப்படி பண்ணியிருக்கோம். அப்புறம் ஜாலி கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். சில டைம் ஆட்டம் எல்லாம் இருக்கா, திருவிழா டைம்ல தான் உங்களுக்கு ஆட்டமே வரும். சில டைம்ல அதெல்லாம் கூப்பிட மாட்டாங்களே, அப்ப என்ன பண்ணுவீங்க? வீட்லயே கூலி வேலையெல்லாம் செய்ய வேண்டியது. ஓகே. ரிஸ்கான வேலை தான். ஸோ சில டைம்ல உங்களுக்கு எல்லாம் வந்து ஆட்டோ அவ்வளோ இருக்காது, திருவிழா டைம்ல மட்டும் தான் ஆட்டம் இருக்கும். ஸோ அவங்க ரொம்ப பிஸியா ரெடியான்னு இருக்காங்க ஆட்டோ ஸ்டார்ட் பண்றதுக்காக. இல்ல நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களோட வலி கஷ்டம், இதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளவு எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் தெரிஞ்சுக்க. அவங்க மேக்கப் பண்றது கூட அது கூட கஷ்டம் தான் ஆக்சுவலி இந்த மாதிரி ஆட்டத்துல. நாங்க முன்ன பாக்குறப்போ எங்களுக்கு தோணும் லைக் போய் அவங்க கிட்ட பேசணும், இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதனாலதான் நாங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எங்களுக்கா சின்ன வயசுல இங்க தானே ஊருக்கு வருவோம் விளையாட்டுக்கு, அப்ப திருவிழான்னு சொல்லி கூட்டிட்டு வருவாங்க. அந்த டைம்ல இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு பாக்குறதுக்கு. சரி அதனால நல்லாவும் இருந்துச்சு, ஒரு லைவா இருந்துச்சு இல்லையா? நம்ம இப்போ ஃபிலிம் பாக்குறது வேற, இந்த மாதிரி லைவா பாக்குறதெல்லாம் வேற இல்லையா? ஆனா நீங்க கஷ்டப்பட்டு அவ்வளவு பண்றீங்க, அதெல்லாம் பாக்குறப்போ ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் தெரியல, எங்களுக்கு தெரிஞ்சாலும் நாங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, வாங்க அதை போய் எடுப்போமா? ஆட்டம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இது ஒரு சின்னதா இன்ட்ரோ மாதிரி இவங்க கொடுக்குறது. ஆக்சுவலி இது டோட்டலா 10 days நடக்குது ஆட்டம். அண்ணா உங்க பேரு சரவணன். நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க இதுல? 15 வருஷமா இருக்கீங்களா? 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா உங்க ஏஜ் எவ்வளவு? இப்ப ஏஜ் எவ்வளவு உங்களுக்கு? 25 வயசுங்க. 25 வயசுங்க உங்களுக்கு. இப்போ 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னா வா. பஃபூன் சொல்லுவாங்களா? பஃபூன் தவிர்த்து நீங்க வேற என்னென்ன வேஷம் எல்லாம் போடுவீங்க? லேடிஸ் வேஷம் வந்துட்டு போடுவாங்களா? ஒரு நாளும் ஒருத்தர் ஒரு மாத்துப்பீங்களா? ஓகே ஓகே. எல்லா நாளும் எல்லாரும் சேமா போட மாட்டாங்களாமா? லைக் ஒரு நாளும் ஒருத்தர் வேற வேற கேரக்டர் ரோலிங் வந்துட்டு இருக்குமா? நாளைக்கு வந்துட்டு அவங்க கேர்ள் வேஷம் போட போறாங்க. கேர்ள் வேஷம் ஒரு மாதிரி ஜாலியா இருக்குவாங்க, அது என்னன்னே தெரியாது. ஓகேங்க, நம்ம கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இவங்க 2 பேர் வந்துட்டு பிஸியா மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க, அவங்க போடட்டும். நான் வந்துட்டு அந்த பக்கம் போயிடலாம், ஃப்ரேமுக்கு வெளில போயிடலாம்.
தர்மனை பார்ப்பதற்காக சொன்னாய். யார்? அவன் என்ன ஒரு அடி அடிச்சான் அபிமன்யு என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவன். என்று சொல்லக்கூடிய பையன் சிறுவன், சின்ன குழந்தை. சிறுவன். சிறுபாலன் அவனை கர்மனை பார்க்க வேண்டும் வைவிடி என்று கேட்டேன். கேட்டாய். பார்க்க முடியாது என்று கைத்து பிடித்து தள்ளி அடி அடி என்று எடுத்து சின்ன பையன் ஒரே அடிக்கு செத்துடுவாங்க. அப்பேற்பட்ட சின்ன பையன் அடிக்க சின்ன பையன் அடிக்கிறான் பையன். ஏய் ஐயா அவனே ஓட்டாங்க. இது யாரு? துரியோதனாவா? யாரு? சரி அந்த புறப்படு. சரி அடுத்தது யார் அனுப்புவது? 4 மணி 4:06. எப்படி என்றால் உன்னுடைய மகனை கிருப்பமாரினை அழைத்து விலை கொடுத்தால் அவன் சின்ன பையன் அவனுக்கு சண்டை போடுவான். யாரு இதெல்லாம்? தெரியல. கேட்டது மட்டும் சரி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணா. நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்க முடியாது. சரி விடு. ஆமா என்றுமில்லாமல் இன்று எங்கள் பாத்திரை நாடி வர காரணம் வேலை இருக்குது அண்ணா. என்ன வேலை தம்பி? யார் தெரியுமா? பெரியப்பா இருக்காருப்பா, எங்க அப்பா தர்மராஜா. தர்மராஜா அவரை இந்த தினத்துல நாங்க பார்க்கணும், நீ வைப்பிடணும். நீங்களா அதுதான் வந்துக்கிறீங்களா? ஆமா ஆமா. அது ஏன் இருக்கு நீ நான் பாக்குறேன். எந்த முடியாது இந்த போய் நாளை வா. எதையாவது முடியாது வைவிடுறா. ஏய் அண்ணன் கூட பார்க்க மாட்டா. டேய் வைவிடுறா போயிட்டே. நான் பார்க்க மாட்டாட்டே அப்புறம் அண்ணன் வந்து வாங்குறாங்க. ஏய் இப்படி இருக்கும் வைவிடுறா. நான் செய்யறடா. அம்மா மரியாதை கொடுங்க. நான் போகறேன். அண்ணா சும்மா இல்லாதங்க. அண்ணனே ஏய் என் அப்பா படிச்சு வந்துட்டீங்களா? ஓடி போட விட்டு எட்டி போய் விட்டுருங்க. ஏய் மலவனா ஏய் முடியாதா? எங்க அப்பா வந்துடா. அப்பா ஓ அண்ணனே சும்மா உனக்கு மதியலாம நான் பாத்துக்கிறேன். நீ கேக்குறா. ஏய் தம்பியாச்சு. ஆமா பாசமா சொல்லணும், மாசமா சொல்றேன். இன்று பார்க்க முடியாது போய் வாட சல்ல குட்டி நண்பா சாய்வான்னு சொல்லுவோம். போட அப்படியே ஓடி உயிரோடு விட்டுறேன். இல்ல உங்க அப்பனு கொல்லி பார்த்து ஆள் போட போ. யார் நானா? பாரு வாடா. ஏய் வாசல டேய் போடா.
மாட்டிக்கடா கலங்கி போச்சா என்ன அப்ப ஒரே ஒரு பிள்ளை தான் பெற்று வச்சிருக்கான். சத்தியம் என் அப்பா சாக மாட்டானா? என் பெரியப்பா பீமராஜா கையால உங்க அப்பா சாக போட்டு சத்தியம். ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கெல்லாம் முடிச்சுடுற வேலையை புரியுதா? அப்பன் செத்தா கொல்லி போட்டு நீ ஒரே பிள்ளை தான் இருக்கு. ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் பால் மரம் சாப்பிட்டு உடம்பு சேர்த்து கொல்லி வைக்கிறீங்க. ஒரு 16 நாள் ஒளி போட்டுக்கணும். ஏன்னா உடம்பு சேர்த்து எல்லாம் பார்த்து அவன் அப்புறமா இது போடுவாங்க. அப்படி சாவ சொல்றீங்க. நான் கட்ட வேண்டிய சுந்தரியை கட்டினாலே இவன் கட்டி விட்டான். விட்டு விடுவாமா? அன்று இருந்து போ. அப்பயே அவன் அச்சு போட்டுருப்பேன். என் அப்பா தட்டிட்டு வந்தாரு. அன்னைக்கு போட்டுருப்பேன். சொல்லுமே ஒன்று வந்ததுன்னா ஆமா அமாசன் ஒன்று வரும். அடுத்து அமாசு ஒரு அமாசு கெடுக்குது. ஆமா அது மாதிரி நல்ல நேரம்னு ஒன்று வந்ததுன்னா உடனே ராகு காலம் ஒரு கெட்ட நேரம் வரும். ஆமா அந்த மாதிரி இந்த ராகு காலத்துல அழகு தேவை அது நல்ல நேரம். நல்ல நேரம் ராகு காலம் புரியுதா இல்லையா? இது ராகு காலம் 38 வருஷம் இல்லையா? பேச நேரம் ஓடிப்போம். கருவாடு இருந்தா நாலு கட்டு காலில் கட்டுறேன். நாய்ங்க இதுவா போடும். இதுவா போட்டோம். ஆமா சிங்கமாய் கட்டுங்க. சிங்கம் போனுங்க. என்ன கட்டுங்க? போனுங்க. சரி ஆமா ஆமாங்க. சவரானுங்க சவரானுங்க. ஆமா போட்டிருக்க சண்டை போட்டிருக்க சண்டை என்ன நடந்தது? இவர் அடிக்க அவர் அடிக்க மாத்திமா சட்டம் ஆமா இவன் மாத்திமா சட்டம் போற கருந்தூர் செங்குந்து பண்ணிச்சு அப்படியா? ஆமா எங்கே இருக்கிறாய் ஆண்டவா?
எங்கள் ஊரில் எப்போவுமே 10 டேஸ் திருவிழா நடக்கும். அதாவது மகாபாரத ஸ்டோரி நடக்கும். ஒரு திரௌபதியோட ஸ்டோரி. ஓகே, ஐ கெஸ் ஸோ, ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. பட் இவங்க வந்து 10 டேஸும் இந்த மாதிரி தாங்க கண்டினியூஸாக ஆடுவாங்க. லைவாக இருக்கும் இது பார்க்குறதுக்கே. அவங்க ஒரு மைக் யூஸ் பண்ண மாட்டாங்க, எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆன் ஸ்பாட் டைலாக் யோசிச்சு கூட இல்லை, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராக்டிஸ் இருக்கும். எல்லோரும் 20 இயர்ஸ் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான். ஸோ நீங்கள் யாராச்சும் உங்கள் ஊரில் இந்த மாதிரி லைவ் ட்ராமாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக அவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் அவங்க ரொம்ப ஸ்வீட்டுங்க, அவ்வளோ நல்லா பேச வச்சாங்க. ரொம்ப ஜோவியலாக இருந்துச்சு அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுல. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் நாங்கள் கேட்டிருக்கோம். நீங்கள் ஏதாச்சும் நாங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தால் எங்களை மன்னிச்சிக்கோங்க. அண்ட் முடிஞ்சாவில் இவங்களோட கிளிப்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கூட பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி. எப்படி இருந்துச்சு நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அபவுட் த வீடியோ. See you in the next video. Tata, bye bye. Hi Neol.